இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஒன்று வந்து எல்ஐசிக்கும் சிஎஸ்கேக்கும், இன்னொன்று வந்து ஆர்சிபிக்கும் மும்பைக்கும். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான மேட்ச். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. முழுசாக அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே முழுசாக தெரியும் என்ன சொல்ல போறோம்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 3:30 மணிக்கு சிஎஸ்கேவுக்கும் எல்ஐசிக்கு இருக்கு. எல்ஐசி வந்து மொமெண்டத்தோட வராங்க. போன மேட்ச் ஆர்சிபி துவம்சம் பண்ணிட்டு வராங்க. சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்டு. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து பிளே ஆஃப்ல செகண்ட் பொசிஷன் போக முடியாது, 4th பொசிஷனுக்கு அவங்க ஓரளவுக்கு வந்து ஒரு 80% வந்து அவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். பட் ஆப்போசிட்ல இருக்குது எல்எஸ்ஜி போன மேட்ச் எல்லாருமே ஃபார்ம் கொண்டாங்க. பவுலிங் சூப்பராக போட்டாங்க. பேட்டிங்ல வந்து மிச்சல் மார்க் செஞ்சுரி அடிச்சான். ரிசர்வ் பண்ணி 10 பாலுக்கு 32 அடிச்சான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் அவனும் ஃபார்முக்கு வந்துட்டான். ஸோ எல்லாருமே மொமெண்டம் வந்து எல்எஸ்ஜி பக்கம் இருக்கு. கண்டிப்பாக வந்து எல்எஸ்ஜி வந்து டப் கொடுப்பாங்க, ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்எஸ்ஜி வந்து டப் கொடுப்பாங்க. பட் சான்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு நான் மீண்டும் சொல்றதா, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவன் நின்று விளையாண்டானா மேட்ச் வின்னு. 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க 10 பாயிண்ட்ல. அதுல 3 மேட்ச் இண்டிவிஜுவலா வந்து சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அடுத்து ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து சஞ்சு சாம்சன் விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுக்கணும்னா சமி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஸ்ட்ரைக் பண்ணணும். ஏன்னா சஞ்சு சாம்சனை நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கலைன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 10 பாலுக்குள்ள விக்கெட் எடுக்கலைன்னா அவர் அவுட் ஆகிறது கஷ்டம். அது உங்களுக்கும் தெரியும், அது அவருக்கும் தெரியும். ஓகேங்களா? 2வது மேட்ச் சிஎஸ்கே எம்ஐக்கும் ஆர்சிபிக்கும். அந்த மேட்ச்ல வந்து இன்னைக்கு ராய்ப்பூர் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேட்ச்ல வந்து வெளியே போய் விளையாட போறாங்க. 2 டீமுமே வந்து அவே கிரவுண்டு. பட் ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்ட் சொல்றாங்க. இருந்தாலும் வந்து 2 பேருமே இந்த கிரவுண்ட்ல விளையாண்டது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மழை வந்து நேற்று மேய்ஞ்சிருக்கு, முந்தானத்தை மேய்ஞ்சிருக்கு. ஸோ வந்து பிச்சு வந்து ரொம்ப வந்து மழை பெஞ்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் நான் சொன்ன ட்விஸ்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து 70% வந்து மழை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈவினிங் மேட்ச் வரையா 70% மழை வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து மும்பைக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு பாயிண்ட் பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்படி பார்த்தோம்னா மும்பைக்கும் ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஆர்சிபி வந்து இப்போ 10 மேட்சுக்கு வந்து 12 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச் வந்து 11 மேட்சுக்கு வந்து 13 பாயிண்ட்ல போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆர்சிபியோட செகண்ட் பொசிஷன் போற ஆப்ஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்ல இன்னைக்கு மேட்ச் நடக்குதுன்னா ஆர்சிபி வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா மும்பை வந்து செம்ம ஸ்ட்ராங்கா வந்து கம்பேக் கொடுத்துட்டாங்க. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழைய மும்பை யாருக்கு எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பா வந்து மும்பை வந்து ஆர்சிபியை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 டைம் வந்து மும்பை இடத்துலயே போய் ஆர்சிபி படிச்சிருக்காங்க. அந்த கோவம் மும்பை கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து அதை கன்ஃபார்மா வந்து மும்பை அதை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால மழை வந்தாலும் ஆர்சிபி பிரச்சனை, மழை வரலாட்டியும் ஆர்சிபிக்கு பிரச்சனை. ஓகேங்களா? என்ன நடந்தாலும் ஆர்சிபி இன்னைக்கு பிரச்சனை தான். ஸோ ஆர்சிபிக்கு இன்னைக்கு ரொம்ப ஒஸ்டான டே. அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த ஜிதேஷ் சர்மா, ஷமாரி சப்பாடு, ஜேக்கப் பத்தல் 3 பேருமே வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க டீமை. ஜேக்கப் பத்தல் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. 5 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமே 70 ரன் தான் அடிச்சிருக்காரு. என்னதான் பில்சால்ட் வந்து ஒரு மேட்ச் அடிக்காம மட்டும் அடுத்த மேட்ச் 50 ரன் குறையாம அடிச்சு அவுட் ஆகும். அப்படியே அடிச்சாலும் இண்டோட வந்து 30 ரன் 10 பால் அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிடுவான். பவர் பிளே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவான். அந்த ஸ்டார்ட் கொடுக்க முடியல. அதனாலதான் பிரஷர் வந்து விராட் கோலி மேல போகுது. விராட் கோலி ஜேக்கப் பத்தி சேர்த்து இன்னும் ஒரு 50 பார்ட்னர்ஸ் கூட போகல. இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆர்சிபிக்கு. எல்லா டீமும் ஜெயிச்சுட்டே போகும்போது ஆர்சிபி வந்து ரொம்ப தோத்துக்கிட்டே போறாங்க. இது பெரிய பிரச்சனையாக போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பண்ணி பார்க்கணும்னா இப்போ டாஸ் போட போறாங்க. டாஸ் வின் பண்ண டீம் வந்து சேசிங் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா வெயில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் முடிவு பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 200+ அடிச்சாங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. டாஸ் பண்ண டீம் பேட்டிங் முடிச்சா நல்லது நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது லைவ் வீடியோல போகலாம். லைவ் வந்து பாருங்க. லைவ்ல வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லா பேசலாம் டீட்டெயிலா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.